நீங்கள் நாமக்கல்லில் 8 மணிக்கே 8:45க்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் சென்னையிலேருந்து 8:45க்கு கிளம்புனீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? அது நெக்லிஜென்ஸா இல்லையா? அப்போ வந்திருக்கவங்கள நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? அவங்க உயிர்களா இல்லையா? நீ இங்கே 8:45க்கு கிளம்பி அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ இந்த 4 மணி நேரம் அவங்க காலையில் வந்தவன் சாப்பிட்டு வந்திருப்பான், தெம்பா இருப்பான், ஓரளவுக்கு பேர் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே 12 மணிக்கு வரதா சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் போலீஸ்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிற ரிட்டன் பர்மிஷன் 3 மணிலேருந்து 10 மணி வரையிலும். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட அறிவிக்கிறது 12 மணி. சரி 12 மணி அறிவிச்சா தான் 3 மணிக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாங்கள் கூட அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் 3 மணின்னு போடுவோம், 5 மணிக்கு தான் நிகழ்ச்சி தொடங்குவோம். இது யதார்த்தமானது. இப்போ நம்ம கட்சியில் இருக்கிறவங்க வர்றதுக்கு 3 மணின்னா 5 மணி ஆயிரும். உங்கள் கட்சியில் வர்றவங்க நீங்கள் 3 மணின்னு சொன்னீங்கன்னாக்கா அவன் காலைல 8 மணிக்கே வரான். நாள் நைட்டே வந்து தங்குறான். விக்கிரவாண்டியில் நம்ம பார்த்தோம். நீங்கள் நான் மாநாடு அறிவித்த நாளே ஒரு 5000 பேர் தரேன்ட்டான். அங்கே வந்து இருக்கிறான். இது உங்களுக்கு ஏற்கனவே படிப்பினை இருக்கா இல்லையா? விக்கிரவாண்டியில் படிப்பினை இருக்குது, மதுரையில் படிப்பினை இருக்குது, திருச்சியில் படிப்பினை இருக்குது, அரியலூரில் படிப்பினை இருக்குது, உங்களுக்கு நாகப்பட்டினத்தில் படிப்பினை இருக்குது. எல்லா இடங்கள்லையும் எப்படி க்ரௌடு வந்து நெடுநேரமாக காத்துட்ருக்காங்கன்னு தெரியும். அரியலூரோட நிகழ்ச்சி முடிச்சுட்டு பெரம்பலூரை நீங்கள் கேன்சல் பண்ணி போனீங்க. அப்போ கரூரை கேன்சல் பண்ண வேண்டியதானே? நாமக்கல்லே உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுல. நீங்கள் 12 மணிக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேயே 5 மணி 6 மணி ஆகிடுச்சு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி வெளியே வர்றதுக்கு. ஏன் கேன்சல் பண்ணல? நமக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே ஒரு பகையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அவங்க நம்மளை பகையாக பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது சின்ன வயலன்ஸ் வந்துச்சுனாக்கா பெரிய லத்தி சார்ஜ் ஃபயரிங்னு போயிருமே. அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, போலீஸ் அவங்க கையில் இருக்குது. அப்போ அவங்க பாதுகாப்பு முக்கியம்னு ஒரு பதபதை போட வேண்டாமா?